வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே. இந்த ஜூலை மாதத்தில் என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப எதிர்பார்ப்போட வெளியாக போகிற இந்தியன் 2. ஊராடா இது? படிப்புக்கேற்ற வேலை இல்ல, வேலைக்கேற்ற சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indians. அவர் திரும்பி வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமஞ்சேரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸில் கமல்ஹாசன் நடித்த இந்த படம் வர ஜூலை 12 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் 1-1. பொறுதல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. முயற்சி செய்யாதவனுக்கு தோல்வி கூட கிடைக்காது. எனக்கு தோல்வியே கிடைச்சாலும் முயற்சி செய்யாம விட மாட்டேன். டேய், அந்த ஆண்டவனே எப்பவும் நல்லவன் பக்கம் தாண்டா நிப்பாரு. ஒரு உசுரோட பசிக்கு இன்னொரு உசுரை இறையா படைச்சவன்டா அவங்க கடவுள். அவன்கிட்ட இன்னுமாடா கருணை எதிர்பார்க்குறீங்க? யார நீ? நான் யாருன்னா ஆசையும் பேராசையும் கலந்த கரு. Only I should know my face. உன் கதையில் நீ ஹீரோனா, உனக்கு நான் தாண்டா இல்லை. வா ஒத்தா வந்துட்டு இருக்கா. இந்த படத்தில் சுந்தர் சி, அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கே திருஞானம். 24 Hours ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் மனை பிடிக்காத மனிதன். இந்த ஊர்ல யாருக்கும் உன்னை தெரியாது, உன்னையும் யாருக்கும் தெரியக்கூடாது. வந்ததும் ஒரு ஆளை பிடிச்சிட்ட. வாங்கல ஒரு காஃபி சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல. பேரு ஊருன்னு பேச்சு எடுத்தாலே எஸ்கேப் ஆயிரு. போலீஸ்ட மாட்டக்கூடாதுன்னு தானே. எனக்கும் மழை பிடிக்காது. மற்றும் என் நண்பன் பிளேடை வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு நீ என்ன பிக் பாக்கெட்டா? எல்லாரும் ஷூ காலில் தானே போடுவாங்க, நீ ஏன்டா கையில் எடுத்துட்டு போன? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். அப்படி பழகிற மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? நீ வாடா காத்து மாதிரி. லாஸ்ட் ஒன். விஜய் மில்டன் டைரக்ஷனில் நம்ம விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பா ரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பாடல் ராதா. நீ இன்னொரு குச்ச
இந்த சனியும் பிடிச்ச தலையை சோயிட்டி கடாசிட்டு குழந்தைங்களை கொண்டு போய் நேர்ப்பலாம். என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க? இத்தோட குடிய விடலான்னா இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னா? எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு தெளிவாக யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி குடிச்சுன்னுக்கிறீங்க? நிறையா குடிக்கிறேன் சார். குச்சி குச்சியா குடும்பம் நாசமா போகுது சார். அந்த கவலை தான் சார். நானா குடிகாரன் என்ன விடுடா நான் போறேன். நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஊரு பூரா டாஸ்மாக்க திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்தம் சொல்றது. குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன் மெயின் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற படம் லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் 7G தி டார்க் ஸ்டோரி. புதுசாக 7Gக்கு குடி வந்திருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு சொந்த வீட்டில் இருக்க மாட்டோமான்னு என்னோட கனவு. இட்ஸ் ஆல் அவர் ட்ரீம் நோ. ராஜ் பியூட்டிஃபுல் ஹவுஸ். கண்களை திறக்கவும். வர்ஷா வீட்ல நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். வெளியே போ. இந்த படத்தை ஹாரூன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. கடைசியாக நம்ம பார்க்க போகிற படம் ராயன். இந்த படத்தை நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சுந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராமன் ஒரு பெரிய ஸ்டார்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. மியூசிக் A.R. ரஹ்மான். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இந்த படம் 26 ஜூலை அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.